கண்ணாடி ஆன்மா பொறி பொறி. அதிக தூக்கம் நிருபமாகிவிடும் நிறைய கனவுகள், நீ உன் நிலத்தை இழக்கிறாய். அதிக அன்பா அது உன் நிலக்கை மறைக்கும், இறக்கம் இறக்கம் நல்லதுதான், ஆனால் உங்கள் விளையாட்டை இழக்காதீர்கள். கனவுகள் நெறிபொருள், ஆனால் தூக்கம் திருடன். நீங்கள் அதிக நேரம் ஓய்வெடுக்கும் போது நீங்கள் நம்பிக்கை விட்டுகிறீர்கள். கண்கள் அதிகமாக மூடிக்கொண்டிருக்கிறதா, நீ ஒருபோதும் பார்க்க மாட்ட காலத்தின் ரயில் அமைதியாக நகர்கிறது என்று அவர்கள் அன்பாக இருங்கள் என்றார்கள். நான் மிகவும் அன்பாக இருந்தேன், என் நேரத்தை எல்லாம் கொடுத்து என் பிரகாசத்தை இழந்தேன். நான் உலகிற்கு உதவி செய்தேன், ஆனால் நான் இதை இழந்து விட்டேன். என்னுடைய அலமாரியில் அமர்ந்திருக்கும் போது அவர்களின் கனவுகளை கட்டமைத்தார்கள். அதிக இதயம் உங்களை எரித்து உழைத்து பழையவர்களாக விட்டுவிடும் வாய்ப்புகள் வந்து சேரும். ஆனால் நீ எழ முடியாத அளவுக்கு மென்மையானவன். உங்கள் நோக்கம் இருந்து போகும்போது கண்ணீரை துடைப்பது. நிம்மதியாக தூங்கு, ஆனால் வாழ்க்கை முழுவதும் தூங்காதே. கருணை என்பது தங்கம், ஆனால் உங்கள் கத்திரி மந்தமாகாதீர்கள். அதிகப்படியான அக்கறை உங்கள் நேரத்தை கொள்ளும் எச்சரிக்கை இறக்கம் உங்கள் நேரத்தை திருடுகிறது. வசனம் ஒடினம். நீ அவர்களுக்கு உன் நேரத்தை கொடுத்தாய், அவர்கள் உன்னை எதிர்த்தார்கள். நீ அவர்களுக்கு உன் நேரத்தை கொடுத்தாய், அவர்கள் அதை துண்டு துண்டாக வெட்டினார்கள். அவர்கள் வெயிலில் சிரித்தனர், ஆனால் மழை பெய்த போது ஓடினார்கள். நீ அவங்களோட புயலிலேயே இருந்தேன், இப்போ சோர்ந்து போயிடியே. நீங்கள் கிசத்த ஒவ்வொரு ஆம் என்பதும் உங்களுக்கு இல்லை என்று தோன்றியது. நீங்கள் அவர்களுக்கு பேரரசுகளை கட்டினீர்கள், ஆனால் உங்கள் சொந்த அலமாரியை எரித்தீர்கள். அவர்கள் அதை கல்லை என்று அழைத்தார்கள், ஆனால் அவர்கள் எடுத்தது உங்கள் ஆன்மாவைத்தான். நீ அவர்களின் கரையில் மூழ்கிவிட்டாய், உன் சொந்த புத்தகத்தை மறந்துவிட்டாய். அதிக இரக்கம் அது ஒரு கனமான சங்கிலி, எதுவும் மிச்சம் இல்லாதவரை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பாதை தேர்ந்தெடுப்பது கொடூரமானது அல்ல. வழியிலிருந்து தப்பிப்பதற்கு நீ வில்லை அல்ல. அதிகப்படியான அன்பு உங்கள் சண்டையை கொள்ளையடித்துவிடும், கண்ணீர் அடித்துவிடும். கண்ணியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் கோபத்தை குறைத்து விடாதீர்கள். ஞானமுள்ள இதயத்துடன் விலகிச் செல்ல கற்றுக் கொள்ளுங்கள். தேவதைகள் கூட அதிகமாக தியாகம் செய்யும் போது உழைந்து விடுகிறார்கள். அன்பாக இரு, ஆனால் கையில் வாளுடன் உங்கள் கனவுகளை பொழுக்காக்கவும் ஒரு நிலைப்பாட்டை இருங்கள். கருணையின் எதிரொலிகள் லோஃபை ஹார்ட் பரிகள் கதை சொல்லலை சந்திக்கிறது. இரவு நேர ஸ்க்ரோல்கள் மற்றும் ரீல்களுக்கு ஏற்றது. கம்பேஷன் பண்ணா யோர் சோல் கிரேஸ் சோல்ஃபுல் ஆரம்பி. நவீன திருப்பத்துடன் அதிகமாக கொடுப்பது உங்களை நீங்களே இழக்க வழிவகுக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. லோஃபை ட்ராப் பேச்சு மாற்றத்தை உண்மையான பேச்சு ராப். உண்மையான பேச்சு. சருணையின் விலையை வெளிப்படுத்தும் ஒரு பச்சையான உண்மை கீதம். நான் வழி தவறி செல்லும் வரை கொடுத்து கொண்டே இருந்தேன். நடந்து சென்றவர்களுக்கு பாலங்கள் கட்டப்பட்டன. கண்ணீர் நாணயமாக இருந்தது, மௌனம் சத்தமாக இருந்தது. ஆனால் நான் புயல்களின் மத்தியிலும் சிரித்தேன். ஒரு போர்வை போல வலியை அணிந்தேன். தயவு செய்து இரு என்று நீங்கள் சொன்னீர்கள், அதனால் நான் அவர்களை தங்க அனுமதித்தேன். அவர்களின் அன்பு என்னை துண்டித்த போதும் கூட அவர்களால் பார்க்க முடியாத வண்ணங்களில் நான் இரத்தம் சிந்தினேன். எனக்கு ஒருபோதும் இல்லாத இதயங்களை வைத்திருக்க முயற்சிக்கிறேன். இரக்கம் என்பது தங்கம் போன்றது, ஆனால் தங்கம் வீணாகிவிடும். உங்கள் பலம் வளைந்திருக்கும் போது வெளியேறும் மக்கள் மீது
கனவுகள் தாமதமாகின்றன, அமைதி மறுக்கப்படுகிறது, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான். இப்போது நான் கோடு வரைகிறேன். இப்போது எனக்கு புரிகிறது. அதிகப்படியான இரக்கம் என்னை என்னிடம் இருந்து திருடிச் சென்றது. கருணை வலித்தால் அது கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். தேவதைகள் கூட இருக்க வேண்டும். நான் ஒரு மீட்பர் அல்ல, உங்கள் பிழை திருத்தம் அல்ல. உங்கள் சுயநல தந்திரங்களுக்கு உடைந்து போக ஒரு ஆன்மா இல்லை. நான் தனியாக இரத்தம் சிந்தும் போர்கள் இனி இல்லை. என்னுடைய அல்லாத எடையினி இல்லை. இப்போது நான் கூர்மையான கிருபையுடன் எழுகிறேன். மென்மையான கண்களுடன், உறுதியான முகத்துடன் இரக்கம். ஆம், ஆனால் ஒரு வாயிலுடன். என் கனவுகளை பாதுகாக்க, என் விதியை தேர்ந்தெடுக்க. எனவே இங்கே நான் நிற்கிறேன். இனி சிறியவன் அல்ல. பாடங்களிலிருந்து கட்டமைக்கப்பட்ட நான் விழமாட்டேன். ஒரு காலத்தில் அதிகப்படியான இரக்கம் என்னை இரண்டாக உடைத்தது. ஆனால் இப்போது நான் எழுந்திருக்கிறேன். கனிவான, ஞானமான, உண்மையுள்ள, மென்மையான இதயம், கடினமான பாடங்கள். பர உணர்ச்சி மற்றும் ஞானத்தின் கவிதை இறைவு எல்லைகள் மற்றும் மீள்தன்மையை எதிரொலிக்கிறது. கருணை கடவை கொன்றது. கடார் பாப்பிசை உணர்ச்சிகரமான ராப்பை சந்திக்கிறது. அதிகமாக மன்னிப்பதில் ஒரு மனதை தொடும் பிரதிபலிப்பு. கருணை எல்லையை கடந்தது. சினிமா தாளங்களுடன் இணைந்து ஒரு துணிச்சலான, வைரலான பேச்சு வார்த்தை கீதம். ஒரு துணிச்சலான, வைரலான பேச்சுவார்த்தை கீதம். ஒரு துணிச்சலான, வைரலான பேச்சுவார்த்தை கீதம் என்னும் இப்போது நான் கூர்மையான கிருபையுடன் எழுகிறேன். மென்மையான கண்களுடன், உறுதியான முகத்துடன் இரக்கம். ஆம், ஆனால் ஒரு வாயுடன்.